மேஷராசி அன்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? சாதகமான பலன்கள் என்னென்ன? கவனமா இருக்க வேண்டியது எவை எவை? இந்த மாதத்துல எப்படி பிளான் பண்ணலாம்? என்னெல்லாம் செய்யலாம்? என்ன விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்? இதுல கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மாத பலனாக நமக்கு இருக்கு. முதல்ல இந்த மாத பலனை கணிக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, சூரியன். இவர் எங்க இருக்கார் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் வந்து ஒரு மாதக்கோள்னு சொன்னா மிகச் சரியாக ஒரு மாதக்கோள் அவர்தான். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள், தினசரி சஞ்சரிக்கிற சந்திரன்னு சொல்லக்கூடிய 3 வகையான கேட்டகரி இருக்கு. ஆண்டுக்கோள்கள்னு சொன்னா குரு 1 வருஷம், சனி 2½ வருஷம், ராகு, கேதுக்கள் 1½ வருஷம். மாதக்கோள்னு சொன்னா சூரியனை தாண்டி புதன், அப்புறம் சுக்கிரன், செவ்வாய் இவங்க இருப்பாங்க. இதுல புதன், சுக்கிரன் 2 பேரும் வந்து 15லேருந்து 20 நாட்கள். அதாவது ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஏறக்குறைய ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சென்று விடுவார்கள். அதனால இவங்கள முழுமையான மாதக்கோள்னு சொல்ல முடியாது. செவ்வாய் ஒரு மாதத்திற்கு மேலாக எடுத்துக்கொள்வார். ஏறக்குறைய 1½ மாத காலம் ஒரு ராசியில சஞ்சரிப்பார். வக்கரகதியெல்லாம் ஆகும்போது தாமதமாகும். இது வந்து பொதுவான ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கால்குலேஷன் தான். ஆனா சூரியன் தான் மிகச் சரியாக ஒரு மாதம் ஒரு ராசியில இருப்பார். இல்லைன்னா சூரியன் இருக்கிறது தான் ஒரு மாசம். ஒரு ராசியில சூரியன் இருக்கிறது தான் ஒரு மாசம். அப்படி பார்க்கும்போது சூரியன் மாறிட்டே இருக்காரா, நகர்ந்துட்டே இருக்காரான்னா இல்ல. நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி வந்து சுழல்கிறது அல்லவா? இது வந்து அந்த சூரியனுக்கு எப்படி வருகிறது என்பதை பொறுத்து, அந்த கணக்கீடுகளுக்கு சுலபமா இருக்கணுன்றதுக்காக இந்த கணிதத்தை வைத்திருக்கிறாங்க. அப்ப மாதக்கோள்னா சூரியன், இவர் எங்க இருக்கார் அப்படின்றத வைத்து பலனை பார்க்கணும். இந்த சூரியன் எங்க இருக்காருன்னு கேட்டா, இந்த ஜூலை மாதத்துல மேஷராசி அன்பர்களுக்கு மிதுனம், கடகம்னு சொல்லக்கூடிய 3, 4ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். இதுல 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். விசேஷமான நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அம்சம். என்ன மாரி பலன் குடுப்பார்? இப்ப மேஷ ராசியில ஒரு விளையாட்டு வீரர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதத்துல சூரியன் வந்து மிதுனத்துல சஞ்சரிக்கின்ற, அதாவது மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். இப்போ இந்த ஜூலை மாதம்ன்றது 31 நாள் இருக்கு இல்லையா? 15 நாட்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 15லேருந்து 16 நாட்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு வச்சுக்கோங்க. இப்படித்தான் இந்த சூரியனுடைய மாற்றம் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் இடத்துல இருப்பார். அப்போ 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் ஷைன் பண்ண முடியும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து காண்பிக்க முடியும். உங்களுக்கான ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். விளையாட்டு சம்பந்தமா பிராக்டிஸ், பயிற்சி, கோச்சிங் தேவை. நான் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அம்மா அப்பா கிட்ட சொல்லி, எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணா என்னோட ஸ்கூலுக்கு வாங்க, காலேஜுக்கு வாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த கோச் கிட்ட கேளுங்க. அந்த பிடி மாஸ்டர்கிட்ட கேளுங்க. அவரே சொல்றாரு, இதுல இருந்து என்ன நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்லி, இதுல எனக்கு ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி, அவங்க கிட்ட நீங்க அனுமதி வாங்கி, அந்த விளையாட்டு பயிற்சியில சேரலாம். இப்படியாக ஒரு பலனை சொல்லலாம். அடுத்ததா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு வந்து காவல்துறை சம்பந்தமாக, இராணுவம் சம்பந்தமாக, தீயணைப்புத்துறை சம்பந்தமாக, யூனிஃபார்ம் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அரசு சார்ந்த வேலைகள்ல நீங்க இடம்பெறணும்னு ஆசை இருக்குன்னு சொன்னா, இந்த ஆனி மாதத்தினுடைய முதல் 16 நாட்கள் அதற்கான முயற்சியை தீவிரமாக, நம்பிக்கையாக, நேர் வழியில நீங்க செய்யலாம். உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்ததா என்ன பண்ணலாம்னா, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு தடை இருக்கு. அத சரி பண்றதுக்கு பயன்படுத்தலாம். நீங்க வந்து நெறைய முறை வந்து ட்ரை பண்ணியும் கூட, ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ண முடியல உங்களால. அத வந்து இப்போ நீங்க சக்சஸ் பண்ணலாம். ஏன்னா 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். வெற்றி பெறுவது. உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துல சூரியன் இருக்கிறது சிறப்பு. பொதுவாவே சூரியன் 3ல இருக்கிறது நல்லது. எஸ்பெஷலி மேஷராசி அன்பர்களுக்கு அவர் 5ஆம் அதிபதியா வந்துட்டார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இப்ப நம்ம சொன்னது 3ல சூரியன் இருக்கிறது. அதோட எத கனெக்ட் பண்ணி சொன்னோம்னு சொன்னா, ராசியாதிபதி செவ்வாய். அவர் எங்க இருக்காருன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்ல சஞ்சரிக்கிறார். அப்போ நீங்க ஒன்றை செய்து பலன் அடையறது, ஆதாயம் பெறுவது, உங்களுடைய குடும்பத்திற்காக செய்யறது, குடும்ப நபர்கள் துணையோடு செய்யறது அப்படின்றது. அப்புறம் புதன், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த மாதத்துல 4, 3, 5 அப்படின்ற இடங்கள்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்து இந்த பலன்கள் சொல்லணும். ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா நீங்க இந்த மாதம் ஜூலை 1ஆம் தேதி இருக்கக்கூடிய நிலையிலிருந்து 31ஆம் தேதி முன்னேறி இருப்பீர்கள். உங்களுடைய கிராஃப் வந்து மேல போகும்போது நல்ல பலனை நீங்க அடைய போறீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன? ஆடி மாதத்தினுடைய செவ்வாய் கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. ஜூலை மாதம் மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சாதகமான பலன்கள் என்னென்ன?
எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதை முயற்சிக்கலாம், எதில் விட்டு கொடுத்து போகணும், இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு எது, இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாத பலனை தீர்மானிக்கிறதுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதக்கோள் துணையாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார் அப்படின்றத வச்சு சொல்லலாம். அப்போ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் மாதம் தொடங்கும் போது 3ஆம் இடத்துல இருக்கார். பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகின்றார். எப்போ வருகிறார்னு கேட்டால் மாதம் தொடங்கி முதல்ல வரக்கூடிய 4 நாட்கள்லேயே இந்த நிகழ்வு நடந்து விடுகிறது. அப்போது இந்த மாதத்தினுடைய பெரும்பான்மையான நாட்கள் சுக்கிரன் வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும் அப்படின்றது ஜோதிட விதி. அப்போது உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் பாடுபடக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாம். பாடுபடக்கூடிய மாதம்னு நம்ம சொன்னாலே அது கரெக்டு தான். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்காது, சுலபமாக இருக்காது, கம்ஃபர்ட் ஜோனில் உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா சனி 11ல் இருக்காரே, லாப ஆதாய ஸ்தானத்தில். சனி பயிற்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ இந்த மாதம் கொஞ்சம் பாடுபடணுமான்னா ஆமாம். ஏன்னா 11ல் சனி இருந்தாலும் அது 2.5 வருஷத்துக்கான ஒரு பலன். அதில் இது போல் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கிறது, தசாபுக்தி அந்தர சூக்ஷ்மங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து பலன் மாறும். அந்த சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து பலன் மாறும். அந்த நட்சத்திரத்தின் எந்த பாதத்தில் இருக்கார் என்பதை பொறுத்து பலன் மாறும். உதாரணமாக இந்த மாதமே பாருங்களேன், ஜூலை மாதத்தினுடைய 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைய போகின்றார். இதுக்கெல்லாம் பலன்கள் மாறும். அதனால ஜூலை மாதத்தை நீங்கள் எப்படி பிளான் பண்ணலான்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, நிறைய எஃபோர்ட் போடுறது, நிறைய முயற்சி பண்ணுறது, யாரையும் எதற்கும் நம்பாமல் சொந்த காலில் நிற்கிறது, இப்படியாக நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதனால் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகத்தை தியாகம் பண்ணணும். சுகம்னா என்ன? சுகம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சுகம்னு நினைப்பீங்க. நல்லா தூங்குறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா விளையாடுறது, பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வர்றது, ஓய்வு எடுக்கிறது அப்படின்ற சொல்லுவீங்க இல்லையா? இது எல்லாமே சுகம்தான். ஒருத்தருக்கு எது வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனோ அது வந்து சுகஸ்தானம் அப்படின்ற இடத்துல வரும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணணும். ஏன்னா அந்த சுக்கிரன் 4ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போது அது அந்த சுக்கிரன் சொன்னாலே உலகியல் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய, சுக போகங்களை, சிற்றின்பங்களை அனுபவிக்கக்கூடிய பலனை தரக்கூடிய கிரகம். அதோடு கேது சேருகிறதுனா அதை கம்மி பண்ணும். அப்போ எப்படி காம்பன்சேட் பண்ணும் அப்படின்னு கேட்டால், 10ஆம் இடத்தை அந்த சுக்கிரன் பார்க்கும். 10ஆம் இடம்னா என்ன? உங்களுடைய உத்தியோகம். அப்போ வேலையில் உங்களுக்கு பேர் கிடைக்கும். வேலையில் எப்போ பேர் கிடைக்கும்? நிறைய லீவ் போட்டு சீக்கிரமாக பர்மிஷன் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப லேட்டாக வேலைக்கு போனால் பேர் கிடைக்குமா? கிடைக்காது. வீட்டுக்கு வந்து கூட அந்த ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பேர் கிடைக்கும்ல. அதுதான் 4ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் தொடரும். அதனால் வேலையில் நல்ல பலன் கிடைக்கும், நல்ல பெயர் கிடைக்கும். அதற்காக நீங்கள் அதிகம் உழைக்கணும், அதிகம் பாடுபடணும். அதான் சொல்லுங்க. சரி, உத்தியோகஸ்தர்களுக்கு இது பொருந்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ பொதுவாக வந்து ஏதாவது செமஸ்டர் வருது, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி அப்படி வருது, முக்கியமான தேர்வுகள் வருதுன்னு சொன்னால் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய படிக்கிறது இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த நோக்கம், தேர்வை எதிர்நோக்கி, தேர்வை பிளான் பண்ணி, எக்ஸாமை பிளான் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த தேர்வை வந்து ரொம்ப சிறப்பாக கொடுக்க முடியும். தேர்வில் வெற்றி பெறுவது ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்போ படிக்கிறதுக்காக பிளான் பண்ணலாம். அப்போ உங்களிடத்துல என்ன இருக்குன்னா, அந்த பொழுதுபோக்கு, விளையாட்டு, அந்த கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, அதை வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சுயதொழில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் செலவு பண்ணணும். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, செலவு பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் லாபம் கிடைக்கும். இப்போ கிடைக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அந்த செலவை கடன் வாங்கி பண்ணக்கூடாது. ஏன்னா சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்துட்டார். அப்போ நீங்கள் அங்கே வர்றதே ரொட்டேஷன் பண்ணி திருப்பி திருப்பி அதில் போட்டுட்ருக்கணும். அப்படியாக சொல்லலாம். அப்புறம் வீடு கட்டுற பணி இருந்தால் செய்யலாம். 4ஆம் இடம்ன்றது வந்து வீடு கட்டுறது. சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு கிரகம். அதனால வந்து வீடு கட்டுற வேலை இருந்தால் நீங்கள் செய்யலாம். வாகனங்கள் வந்து பழுது பார்த்து சர்வீஸ் பண்ணி புதுப்பிக்கணும்னா செய்யலாம். பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கணும்னு சொன்னால் செய்யலாம். இதையெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு கொடுக்கணும். இந்த மாதத்தில் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஆடி மாதத்தில், அதாவது இந்த ஜூலை தொடங்கிறது ஆணியில், அந்த பாதி வந்து கரெக்டாக ஆடி வந்துடும். ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜூலை மாதம் சாதகமாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது?
உங்களுக்கு அதிர்ஷ்டம், யோகம் அப்படின்ற பலன்லாம் இருக்கிறதா? ஏதாவது தடை, தாமதம், பின்னடைவு, பிரச்சனை, நஷ்டம் இருக்கிறதா? என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம்? என்னெல்லாம் செய்யலாம்? எதெல்லாம் செய்யக்கூடாது? கவனமாக இருக்கணும். இதை சொல்கிறது தான் இந்த ஜூலை மாத பலன்கள். சரியா? இப்போது இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பிறகு ராசிக்குள்ளே வரார். 2 இடங்களில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கிறார். பெரும்பாலும் அப்படித்தான் புதனுடைய சஞ்சாரம் இருக்கும். ஒரு மாதத்தில் 2 ராசிகள் இருப்பார். சில சமயத்தில் 3 ராசிகளில் கூட அவர் வந்துடுவார். அப்போ மாதம் தொடங்கும் போது கடகத்தில் இருக்கார். ஒரு வாரத்தில் ஜூலை 7ஆம் தேதி கடகத்திலிருந்து பின்னோக்கி மிதுனத்துக்கு வந்துடுறார். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகின்றார். அப்போ இந்த புதன்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கார். யாரோட சேர்றாரு? சுக்கிரனோட சேர்றார். அப்புறம் குருவோட சேர்றார். அதனால உங்களுக்கு என்ன நடக்குன்னா, குடும்பத்திற்காக பொருளை ஈட்டணும் அப்படின்ற ஒரு பலனானது இந்த மாதத்தில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு 7 நாள். அப்புறம் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய விருப்பங்களை நிறைவேற்றணும். அவங்களுக்கு ஆபரணங்கள், அணிகலன்கள், துணிமணிகள் அதை வாங்கி கொடுக்கறது, பிடிச்ச இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட்டை வந்து நிறைவேற்றுறது, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இப்படியாக குடும்பம் அப்புறம் வாழ்க்கை துணைன்றது ஒரு வாரத்தில் வந்துடுது. அதன் பிறகு இந்த புதன் வந்து 2 அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ளே வந்துடுவார். சுக்கிரன் கலத்தர காரகன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர் வந்து ராசிக்கு 2லேருந்து 3ஆம் இடத்திற்கு போயிடுவார். 4, 7ஆம் தேதிகள் ஜூலையில் இந்த நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அப்போ புதன் வந்து ராசியில் வந்துடுறாருன்னு சொன்னால் கூட சூரியன் இருக்கார். சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கும். 7ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டம்லாம் என்னென்னா, பிளான் பண்ணுறது, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது, அதற்கு தகுந்த ஒரு காலம். சூரியன் புதன் சேர்ந்தால் அவங்கள என்ன சொல்லுவோன்னு சொன்னால் நிபுணன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பர்ட் ஒரு ஃபீல்டில். யார் அப்படின்னு கேட்டால் அவங்க இந்த சூரியன் புதனுடைய காம்பினேஷன் இருக்கக்கூடியவர். எந்த இடத்துல இருக்குது, எந்த நட்சத்திரம் வாங்கி இருக்கிறது, வேறு யார் சேர்றாங்க பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து எந்த துறையில் எக்ஸ்பெக்ட் அப்படின்றது வந்து தீர்மானம் ஆகும். அப்போ இந்த சூரியன் புதன் சேர்ந்த நிபுணராக இருக்கிறது. நீங்கள் வந்து உங்களுடைய பொருளை வந்து எப்படி சேமித்து வைக்கணும், எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சிந்திக்கலாம். பிறகு ஒரு வீடு வாங்கலாமா கட்டலாமா தீர்மானம் பண்ணலாம். வாடகை வீட்டில் இருக்கலாமா, அது வாடகைக்கு கொடுத்துருக்கலாமா அல்லது லீஸுக்கு இருக்கலாமா தீர்மானம் பண்ணலாம். என்ன துறையை எடுத்து படிக்கலாம். இப்போ ஒரு யூஜி முடிச்சிருக்கோம், கேம்பஸில் ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க, வேலை கிடச்சிது, எடுத்துக்கலாமா பிஜி பண்ணலாமா, 2 வேலை கிடைக்குது, எந்த வேலைக்கு போகலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணி முடிவெடுக்கலாம். இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பண்ணி முடிவு எடுத்துட்டிங்களா, ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அவர் யாருன்னு கேட்டால் 3ஆம் இடத்து அதிபதி. அவர் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போது அந்த பிளான் பண்ணிங்கல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ண தொடங்கலாம், திட்டங்களை செயல்படுத்த தொடங்கலாம். இப்படியாக நீங்கள் இந்த மாதத்தை பிளான் பண்ணுங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேலும் 2ஆம் இடத்துல குரு இருக்கார். உச்ச பலத்தோடு குரு இருப்பார் 2ஆம் இடத்துல. அவர் 2 வீட்டுக்கு அதிபதி. 10ஆம் அதிபதின்ற முறையில் 2ல் இருக்காரா, வேலையில் வருமானம் வர்றது, அதில் முன்னேற்றம் அடையிறது, இந்த பலன் சிறப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதின்ற முறையில் 2ல் இருக்காரா, உச்ச பலத்தை அடைகிறாரா, சுக்கிரன் புதனோடு சேர்ந்து இருக்கார், அப்புறம் தனித்து இருக்கார், அப்புறம் சூரியனோடு சேருகின்றாரா, அப்போ திருமண விஷயங்கள் நடக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், 7ஆம் அதிபதி குரு உச்சபலம் பெற்று 2ல் இருக்கார். ராசிக்கு 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த குருவை போய் தொடர்றார், குருவோடு சேர்றார். அப்படி சேர்ந்து ஒரு இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஹாஃப் இருக்கும். அப்போது உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய விருப்பம் படி அது நடக்கும். இன்னும் உடச்சி சொல்லணும்னு சொன்னால், காதல்ன்றது திருமணத்தில் போய் முடியும். காதல் திருமணங்கள் கைகூடும். அது நல்லபடியாக இருக்கும். ஏன்னா புதன் உங்கள் ராசி அதிபதி ரொம்ப மெச்சூர், ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி, அதாவது நிறைய விஷயங்களை ஆராய்ந்து தெரிஞ்சுட்டு தகுந்த ஒரு நபரை செலக்ட் பண்ணுறது. வீட்டில் சொன்னால் கூட அப்படியா, ஓகே எல்லாம் ஆமாம் சரியாக தான் இருக்குது, நாங்கள் பார்த்தா கூட இப்படி தான் பார்த்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அது திருமணத்தில் போய் முடியும். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி செய்யணும். நீங்கள் திட்டமிடாமல் தெரியாமல் செய்யக்கூடாது. 2வது, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் கூட அது அந்த குடும்பம் சம்பந்தமாக தொடர்பில் வந்துடுது. தனித்து எதையும் செய்யக்கூடாது அப்படின்றது தான். மற்றபடி இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா, ஆனி மாதம் ஆடி 2 மாதம் வருகிறது. ஜூலைன்னும் போது தமிழில். இந்த ஆடி அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைய ஊரில் வந்து அம்மன் சம்பந்தமாக, கிராம கோயில்கள் சம்பந்தமாக திருவிழாக்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும்.
முடிந்தால் உங்களுடைய பூர்வீகத்தில் அப்படி ஒரு கோயில் வழிபாடு இருந்ததுன்னா போய் கலந்துக்கிறதோ, அல்லது போக முடியாத சுச்சுவேஷனில் இங்கேருந்து அதற்கான நன்கொடைகள் அனுப்பி வைக்கிறதோ இந்த மாதத்திற்கான வழிபாடாக. கடகராசி என்பர்கள் ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டமான பலன்கள் இருக்கிறதா? செல்வம் சேருமா? ஆபரணங்கள் வாங்க முடியுமா? திருமணம் கைகூடுமா? எதில் கவனமாக இருக்கணும்? ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? இதையெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் மாத பலன்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான மாதக்குள் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் சந்திருக்கிறார். ரெண்டாவது, ராசியில் மாதம் தொடங்கும் போது இருக்கிற புதன் 12ஆம் இடத்திற்கு போகிறார். மூணாவது, ராசியில் மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வரார். இதெல்லாம் மாற்றங்கள். இதை வைத்தும் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிகச்சிறந்த யோகாதிபதியான ஒரு திரிகோணத்திற்கும் கேந்திரத்துக்கும் அதிபதி, 5, 10ற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். இதையெல்லாம் வைத்து தான் இந்த மாத பலன்களை கணிச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா, அதில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இப்போது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு சதவீதம் கொடுக்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80% கொடுப்பேன் நான். அந்த அளவுக்கு பலன்களை கணிச்சிருக்கு. எதனாலனா, அதில் செவ்வாய் தான் அதிகமான பலனை தரக்கூடிய ஒருத்தராக இருக்கார். அதனால் செவ்வாய் 11ஆம் இடத்துல சந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். நீங்கள் மிகச் சரியாக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுவாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு பலனை அடைஞ்சிடணும். இதன் பிறகு அந்த செவ்வாயாகப்பட்டவர் 12ஆம் இடத்திற்கு வருவார். கொஞ்சம் பலம் குறையும். பிறகு ராசிக்கு வருவார். இந்த யோகாதிபதி ராசிக்கு வர்றது நல்லதுன்னு நினைப்போம். ஆனால் அங்கே நீச்சமாயிடுவார். அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு வருவார். கேதுவோடு சேருவார். அப்போது செவ்வாய் உங்களுக்கு எப்படியாவது ஒரு பலனை கொடுத்துருவார். அடுத்து சில மாதங்களுக்கு தேவையான பலன்களை இந்த மாதத்தில் கொடுத்து விடுவார். அதை நீங்கள் கவனமாக இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கார். அப்படி இருக்கும்போது சூரியன் ராசியில் இருக்கார். கடகராசியிலிருந்து அரசு துறையில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் ஃபுல் பிளிட்ஜாக அதுக்காக நீங்கள் போராடுங்க. அதுக்காக படிங்க, தேர்வுகள் இருந்தால் எழுதுங்க, ஏதாவது யாரையாவது பார்க்கணும், அவங்க உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அவங்களால கிடைக்கும் அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஆனால் நம்ம வேறு வழியில் பணம் கொடுத்து போகிறது அப்படின்ற விஷயங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அவங்க ராசிக்கு 2ல் கேதுவும் 8ல் ராகுவும் இருக்கிறாங்க. ஜென்மகுரு காலமாக இது இருக்கிறது. அதனால் நீங்கள் மற்றவங்களை பயன்படுத்தி கொண்டு அதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். அரசு உத்தியோகத்திற்கான முயற்சி ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், கடகராசிலேருந்து மெடிக்கல் சம்மந்தமாக படிக்கணும், மெடிக்கல் ஃபீல்டில் நான் படிக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான குரூப்பை எடுக்கலாம். அதுக்கான குரூப்பை எடுத்து இருக்கக்கூடியவங்க அது சம்மந்தமாக நல்லா படிக்கிறதுக்கான அம்சம் இருக்கிறது. அப்படி படித்து முடிக்கக்கூடிய தருவாயில் வேலை கிடச்சிடும். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மெடிக்கல் சம்மந்தமாக ஃபீல்டு சம்மந்தமாக ஒரு டாக்டர் அப்படின்னா ஒரு கிளினிக் சொந்தமாக வைக்கலாமா? செய்யலாம். ஒரு லேப் டெக்னீஷியன் வேலை பார்த்துருக்கீங்க கொஞ்ச நாள், சொந்தமாக ஒரு லேப் வைக்கலாமா? அதுக்கான விஷயங்களை செய்யலாம். இப்படி அந்த மெடிக்கல் சம்பந்தமான துறை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அப்புறம் மண் சம்பந்தமான துறை, பூமி சம்பந்தமான துறைகளில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலோ, அல்லது விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறீங்க, இந்த ரோடுவேஸ் ரோடு கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கார்டனிங் தோட்டம் சம்பந்தமான வேலைகள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் உங்களுக்கு பலன் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் யார் படிக்கிறீங்களோ, இதிலெல்லாம் யார் வேலை பார்க்குறீங்களோ, இந்த துறைகளில் யார் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த மாதம். கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, 2ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் சேருவார். அப்படின்னா குடும்பத்தில் சில சலசலப்புகள் இருக்கும், அதெல்லாம் கண்டும் காணாமல் போயிடணும். அதை பெருசுப்படுத்தக்கூடாது. நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்க, ராசியாதிபதி சந்திரன் அப்படின்றதுனால. அப்போது நீங்கள் எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். கோபமாக இருக்கும்போது பேசுவதை தவிர்க்கணும். இது மட்டும் கவனமாக இருந்தால் போதுமானது. அதுபோல் திருமண யோகமும் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆனால் அந்த திருமணம் பெற்றோர் பார்த்து அவங்க ரொம்ப திருப்தியாக மனமுவந்து செய்து வைக்கக்கூடியதாக இருக்கும். அதில் அதிகமான கண்டென்ட் பெற்றோர் தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் பார்த்தாங்க, பேசுனாங்க, முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட திருமணங்கள் கைகூடும். ஜூலை மாதத்தில் என்ன பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும், பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது யாருக்காவது உணவு அளிக்கணும். அதுக்கு பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்கள், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும்
என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு நேரடியாக யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்கறதோ, வீட்டிலேயே அழகாக பிளான் பண்ணி ஒரு விடுப்பு நாளில் நீங்களே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு போய் கொடுக்கறதோ அதை பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சாதகமான பலன்கள் என்னென்ன? கல்வி, உத்தியோகம், சுயதொழில் இதெல்லாம் எப்படி இருக்கும்? திருமணம், திருமண வாழ்க்கை, புத்திர பெயர் எப்படி இருக்கும்? சொத்து ஏதாவது வாங்க முடியுமா? கடன் பிரச்சனையோ, வழக்கு, உடல் உபாதையோ அதை சரி செய்ய முடியுமா? இதையெல்லாம் பார்க்கறது தான் இந்த மாத பலன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை நம்ம சொல்கிறோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது சாதகம். 2வது சாதகமான விஷயம், ராசியாதிபதியான சூரியன் ராசிக்கு 11ல் இருக்கார். செவ்வாய் முழுமையாக மாதம் முழுக்க 11ல் தான் இருக்கார். ஆனால் இந்த சூரியன் ராசியாதிபதி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 11ல் இருப்பார். செகண்ட் ஆஃப் 12ஆம் இடத்திற்கு வந்துடுவார். அதன் பிறகு புதன், சுக்கிரன் 12, 11ல் புதனும் 12, 1ல் சுக்கிரனும் இருப்பாங்க. இதையெல்லாம் வைத்து தான் இந்த மாத பலன்களை கணிச்சிருக்கோம். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வந்து ஒரு 70% வந்து நான் கொடுப்பேன். இந்த மாதம் எப்படி பலன் இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் பிரதானமாக யாரை வச்சு இந்த பலன்களை கணிச்சிருக்கேன்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். செவ்வாய் வந்து ராசிக்கு 10ல் இருக்கு. செவ்வாய் ராசிக்கு 10ல் இருக்கக்கூடியது ஒரு பொற்காலம்னு நான் சொல்லுவேன். பொதுவாக எல்லாருக்குமே சொல்லலாம். ஆனாலும் அதில் எதில் அதிகமான பலன்கள் கிடைக்கும்னு கேட்டால் சில ராசிகளுக்கு. அதில் இந்த சிம்ம ராசி ஒன்று. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடமான மகரத்தில் தான் செவ்வாய் போய் உச்ச பலத்தையே அடைவார். அதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், அந்த மகரத்தில் அவர் உச்சம் அடைகிறார்ல, அப்போது உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் உச்சம் அடைவார். அதில் குறையே கண்டுபிடிக்க முடியாது. உத்திராடம்னா சூரியன். அப்போ சூரியன் வந்து இந்த மேஷத்துக்கு, அந்த செவ்வாயோட வீட்டுக்கு 5ஆம் அதிபதி. விருச்சிகம்ன்ற செவ்வாய் மற்றொரு வீட்டுக்கு 10ஆம் அதிபதி. அப்புறம் சந்திரன். அப்போது மேஷத்துக்கு அவர் 4ஆம் அதிபதி. விருச்சிகத்துக்கு பாக்யாதிபதி. அப்புறம் சுயச்சாரம். அதனால் அவ்வளோ சிறப்பு. அதனால தான் வந்து செவ்வாய் 10ல் இருக்கிறது ஸ்பெஷல். அப்போ அந்த ஒரு வாய்ப்பு இப்போ இருக்கிறது. அப்போ கவனமாக இருக்கு. அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த மாத பலன்களை பார்க்குறீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. நல்ல காலம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த 10ல் செவ்வாய் இருக்குது, எப்படியாவது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ சொல்கிறோம் இல்லையா, அது உங்கள் மனசில் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வீங்க. அப்போது நல்ல தசாபுக்தி உங்களுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் இது வந்து உங்களுக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகும். தசாபுக்தி கொஞ்சம் சாதகமாக இல்லைன்னா கூட செவ்வாய் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். செவ்வாய் சம்பந்தமாக என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டால், பொதுவாக இந்த கடன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 2 கிரகங்கள் தான் காரணம் 9ல். யாருன்னா செவ்வாய் மற்றும் சனி தான். அதனால கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் அதை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்யலாம். அதாவது இந்த தசாபக்தி கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு, நல்லா இருக்குன்னு சொன்னால் சொத்து வாங்கலாம். ஏன்னா செவ்வாயின்னு சொல்லக்கூடியவர் வந்து அசையாத சொத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பூமி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அது கூட செகண்டரி தான். நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது என்னென்னா 10ஆம் இடம். உங்களுடைய வேலையில் நீங்கள் வந்து செட்டில் ஆகிடணும், பர்மனெண்ட் ஆகிடணும். அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. பர்மனெண்ட் ஆகணும்னா இது எப்படி, கவர்மெண்ட் ஜாபா என்ன பர்மனெண்ட் ஆகிறதுக்கு? அல்லது மிகப்பெரிய தனியார் நிறுவனங்கள் எம்என்சின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்டதா இருக்கா அப்படின்னு கேட்டால், நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. இது போல் ஒரு டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய முதலாளிகிட்ட, அந்த இடத்தினுடைய மிகச்சிறந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே செட்டில்னு அர்த்தம். அந்த விஷயம் இப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2 காரணம். ஒன்று 10ல் செவ்வாய், பதவியில் நீங்கள் வந்து நிலையாக நிற்கணும். 2வது ராசியாதிபதி சூரியன் 11. அப்போது இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் வந்து இதற்கான பலனை அடைஞ்சிடலாம். உங்கள் வேலையில் நீங்கள் வந்து அந்த வேலையை தக்க வைத்து கொள்வது. இப்போ உதாரணமாக லே ஆஃப்லாம் நடக்குது, சில கம்பெனியில் வேலையை விட்டு எடுக்கிறாங்க இல்லையா, அந்த போல் ஒரு நிலைமை வந்து சிம்மராசி அன்பர்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்குன்னா, நிறைய பேர் என்ன நினச்சி போனால் அஷ்டம சனி காலம், கண்டிப்பாக நமக்கு வேலை போயிடும். ஆனால் இந்த மாதம்ன்றது செவ்வாய் 10ல் இருக்கிறது, 11ல் சூரியன் இருக்கிறது, வேலை போகாது. நிறைய பேருக்கு வேலை போய் உங்களுக்கு போகலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்க அப்படின்றது அர்த்தம். அப்படியாக உத்தியோகம் சிறப்பாக இருக்கிறது. மண்மனை வாங்க முடியும், வாங்கிய இடத்துல வீடு கட்ட முடியும். பிறகு இடமாற்றங்கள் செய்யலாம். வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்பு, அதை வந்து நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த கேதுவோடு சுக்கிரன் வந்து சேர்றார். சுக்கிரன் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ 10ல் செவ்வாயும் 11ல் ராசியாதிபதி சூரியனும் ஜீவனாதிபதி 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ராசியில் இருக்கிறதும் அந்த உத்தியோகத்திற்காக வெளிநாடு போகிறது, உத்தியோகத்தில் செட்டில் ஆகிறது, மேலும் சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, இப்படியான சிறந்த பலன் உங்களுக்கு இருக்கு.
கவனமாக இருக்க வேண்டியது. ராசியாதிபதி சூரியன் 12ஆம் இடத்திற்கு போகிறார். நஷ்டங்களுக்கு, விரயங்களுக்கு இடம் தரக்கூடாது. வழிபாடு இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே போகும்போது பழங்கள் அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அப்புறம் வாசனாதி திரவியங்கள் இதை கொண்டு போங்க. அங்கேயே அர்ப்பணிச்சுட்டு வந்துடுங்க. இதுதான் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறை. கன்னிராசி என்பர்கள், ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய கல்வி எப்படி இருக்கும்? படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்குமா? உள்ளூரில் இருந்து படிப்பனா, வெளியூருக்கு போகணுமா? வேலை கிடைக்குமா? இருக்கிற வேலையை தக்க வச்சுக்க முடியுமா? பிஸ்னஸ் எப்படி போகும்? கல்யாண விஷயங்கள் கைகூடுமா? சொத்துக்கள் ஏதாவது அமையுமா? ஏதாவது அதிர்ஷ்டமான பலன் இருக்கா? இதில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதான் மாத பலன், ஜூலை மாத பலன். ஃபஸ்ட்டு, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 11/10 இருக்கார். ஓகே அப்படின்னு பாஸ் மார்க் போட்டுடலாம். ராசி அதிபதி பலமாக இருக்கார். ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சூரியனுடைய சஞ்சாரம். அப்போது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குட் அப்படின்னு போட்டதை பெட்டர் ஆக்கிடலாம். அதன் பிறகு அந்த 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. அந்த குருவோடு இந்த சூரியன் சேர்றது. இது இன்னும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ஆகச்சிறந்த பலன் தரக்கூடிய மாதமாக இருக்கும். எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 80க்கு மேலே 85% உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன பலன்லாம் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு, ராசியாதிபதி 10-11 இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் சூரியன் 10-11 இருக்கார். இதுதான் ஹைலைட்டே. அப்போது உங்கள் வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுது. அப்போது உத்தியோகஸ்தர்களுக்கு, கன்னி ராசியில் இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஜூலை மாதம் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பலன் முழுமையாக நடக்கிறதுக்கு உங்களுடைய தசாபுக்தி உங்களுக்கு ஒத்துழைக்கும். அப்படி இல்லைன்னாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு பிரச்சனை இல்லாமல் அந்த வேலை போகும் அப்படின்ற அளவுக்காவது இதை எடுத்துக்கொள்ளலாம். வேலையே இல்லை, வேலை தேடுறீங்க, அல்லது நீங்கள் வேலை தேடாமல் இருக்கிறீங்கன்னா வேலை தேடணுன்ற எண்ணம் வந்துடும். தேடிட்டு இருக்கீங்கன்னா எப்படி தேடணும் அப்படின்றது வரும். அப்புறம் வேலை கிடைச்சிடும். அப்படிப்பட்ட விஷயம் இருக்கும். அதில் இன்னொரு சூட்சமமான பலன் என்னென்னா, வேலை இருக்குங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, ரொம்ப வருஷமாக இந்த நிலை போயிட்டுருக்கு. ஆனால் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஏதாவது அசட் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, அல்லது எல்லாத்தையும் நண்பர்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்திற்காக செலவு பண்ணணும், அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நல்லது தான். அதில் தேவையில்லாத செலவுகள் ஏதாவது இருக்கா, ஆடம்பர செலவுகள் ஏதாவது இருக்கான்னா அதெல்லாம் சரி பண்ணிட முடியும். இதன் பிறகு சேமிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். எதனால் அது வருது தெரியுமா? 10-11 அப்படின்ற லாப ஆதாய ஸ்தானம்ன்றதுல, ஜீவனஸ்தானத்தில் சூரியன் புதனுடைய மாற்றங்கள், நகர்வுகள் இருக்கிறது அல்லவா. சுக்கிரன் சொல்லக்கூடியவர் தான் தனாதிபதி. உங்கள் ராசிக்கு நீங்கள் பணம், பொருள் அப்படின்ற ஒன்றை பார்க்கணும் கண்ணாலன்னு சொன்னால் சுக்கிரன் இருந்தால் தான் அது நடக்கும். சுக்கிரன் கேட்டுட்டா நடக்காது, காசை பார்க்கவே முடியாது உங்களால். அப்படிப்பட்ட சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து 12க்கு வர கேதுவோடு சேர்ந்துடுறார். அப்போது ஒரு ஒரு திடீர்னு ஒரு பயம் வரும். திடீர்னு வேலை போயிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அடுத்து எத்தனை மாதங்கள் நம்மளால் ஓட்ட முடியும், எவ்வளோ நம்ம கையில் இருப்பு இருக்குது, அல்லது யார் குடும்பத்தை தாங்குவாங்க, நமக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, அதை எப்படி கிளியர் பண்ணுவோன்ற ஒரு ஒரு சிந்தனை திடீரென்று உங்களுக்கு வரும். இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் யோசிக்கிறீங்களா, இதை தாண்டி உங்களுக்கு தானாகவே வரும். அப்படி அந்த சுக்கிரன் 12ஆம் இடத்துல வர்றது, பொதுவாக சுக்கிரன் 12ல் வந்தால் தப்பில்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 12ல் தான் சுக்கிரன் உச்சமே அடையிறார். ஆனால் கேதுவோடு சேருகின்றார். அப்போ நம்ம ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சேமிக்க தொடங்குவீங்க. சொத்து வாங்கணுன்ற எண்ணம் வரும். எப்படிப்பட்ட சொத்து வாங்குவீங்க? சூரியன் புதன் தான் பலமாக இருக்குது, பேப்பராக இருக்கும், அதாவது ஷேர்ஸ் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். கோல்டு வாங்கினா கூட என்ன பண்ணால் இந்த கோல்டு பாண்டுன்னு சொல்கிறாங்களே, பத்திரங்கள், அப்படி வாங்குறதுன்ற மாதிரி இருக்கும். அப்படியாக ஏதாவது ஒன்று சேமிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக நம்ம சேமித்து ஒரு பக்கம் சேவிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு உங்களுக்கு வேலை வருமானங்கள் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருக்கிறவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வரும் லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு, 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் செலவு பண்ணி கூட மெஷினரிஸ் வாங்கி வேலைக்கு ஆட்களை எடுத்து
கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணி கூட அந்த லாபத்தை வரத்துக்கு வழி பண்ணுவீங்க. இதெல்லாம் சாதகமான விஷயம். கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, கட்டாயம் ஒரு விஷயம் இருக்குது. 7ல் சனியும் 12ல் சுக்கிரன் கேதுவும் இருக்காங்க. அப்போது பருவ வயதில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு லாகிரி வஸ்து, ஏதாவது ஒரு போதை வஸ்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ட்ரக், அது உங்களுக்கு சம்மந்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து பெரிய சொத்து வாங்கலாம் அப்படின்ற விஷயங்கள்ல கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானது. ஜூலை மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நேரடியாக நீங்கள் உங்கள் கையால் யாருக்காவது க்ளாத்ஸ், இந்த ஆடைகள், துணிமணிகள், அதை தானமாக கொடுக்கும். அது யார் கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக இது போல் ஒரு சம்மந்தம் இருக்கும்போது அப்படிப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட அறிமுகம், அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். இன்சிடென்ட்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆடைகளை தானமாக கொடுக்கணும். வஸ்திர தானம்னு பேர். அதை செய்யுங்க. ஜூலை மாதம் சாதகமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன? காசு பணம் ஏதாவது வருமா? கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் கிடைப்பாங்களா? வீடு அமையுமா? வாகனம் அமையுமா? பயணங்கள் அமையுமா? வெளிநாடு போக முடியுமா? வெளிநாட்டில் இருந்தால் குடியுரிமை கிடைக்குமா? உடல் உபாதை இருந்தால் சரியாகுமா? இதெல்லாம் அலசி ஆராய்ந்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னென்னா, அதிர்ஷ்டமான பாக்கியமான பலன் உங்களுக்கு இருக்கிறது. எதனால் இதை சொல்கிறோன்னா, 2 பேரை வச்சு சொல்லுவோம். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, ஒருத்தர் பாக்கியசாலியா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தில் 2 பேரை வச்சு சொல்லுவோம். யாருன்னா 5 மற்றும் 9ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க நன்றாக இருக்காங்கன்னு சொன்னால் அந்த காலம் இவங்களுடைய தசை நடந்தது அப்படின்னு சொன்னால் ஜாதகப்படி இவங்க நன்றாக இருந்து அவங்க கொடி கட்டி பறப்பாங்க. கோச்சாரத்தில் இவங்க நன்றாக இருந்தாங்கன்னா அந்த காலம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட காலம். அதை மனசில் வச்சு நான் உங்களுக்கு இந்த மாதத்திற்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மார்க் போடணும்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு ஒரு 75% மார்க் நான் கொடுப்பேன். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்கு, துலா ராசிக்கு 5ஆம் அதிபதி யாருங்க? சனி. எங்கே இருக்காரு? 6ல் இருக்கார். இயற்கை அசுப கிரகங்கள் கேந்திரங்கள்ல இருந்தால் நல்லது. 3, 6, 11, 10 இங்கெல்லாம் இருந்தால் நல்லது. 6ல் இருக்காரா? ரைட். வீடு கொடுத்தவர் யாரு? குரு. அவர் இந்த ராசிக்கு 10ல் இருக்காரா? வீடும் கொடுத்து உச்சம் அடைந்து அந்த சனியை பார்க்குறாரா? அப்போ 5ஆம் அதிபதி நன்றாக. 9ஆம் அதிபதி புதன். அவர் இந்த மாதம் தொடங்கும் போது 10ல் இருக்காரா? நல்லது தான். 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வர்றது சிறப்பு. அப்புறம் 9ஆம் இடத்திற்கு போகிறார். அப்போ நன்றாக இருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த மாதத்தில் மொத்தம் 4 கிரகங்களுடைய தொடர்பு வந்துடுது. மாதம் முழுக்க 4 கிரகம் இருக்கா? இல்லை. 10ல் மாதம் முழுக்க இருக்கக்கூடியது குரு மட்டும்தான். அப்போது இந்த குருவோடு ஃபஸ்ட்டு 4 நாள் இந்த மாதம் தொடங்கி சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் 11 வந்துடுவார். ஃபஸ்ட்டு 7 நாள் புதன் இருப்பார். அப்புறம் புதன் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்புறம் 2வது செகண்ட் ஆஃப் ஜூலை 16லேருந்து 31 வரைக்கும் சூரியன் இருப்பார். இப்படி 4 கிரக தொடர்பு வருது இல்லையா? 10ல் ஏதாவது ஒரு கிரகமாவது இருக்கணும். இப்போ உங்களுக்கு 4 கிரக தொடர்பு இருக்குது. அதில் நிலையாக குரு இருக்கிறது, குருவோடு சூரியன் சேருது. அதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நம்ம சொன்னது. அப்போ ஏன் 75 கொடுத்தோம், பாக்கி இருக்கிற 25 என்ன ஆச்சுன்னா, ராசியாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு வர்றாரு. அற்புதம், ரொம்ப சிறப்பு. ஆனால் கேதுவோடு சேர்கிறார். சுக்கிரன் ராகு கேதுவோடு சேர்ந்தா வீக்கு, கெட்டுட்டாரு அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அப்படி கிடையாது. ராகுவோடு சேரலாம். சுக்கிரன் ராகு சேர்ந்து மிகப்பெரிய தனவான்கள் இருக்கிறாங்க. ஆனால் சுக்கிரன் கேது சேர்ந்துட்டா ஒன்று இருக்காது, இல்லை இருந்தால் அனுபவிக்க முடியாது. கோடி கோடியாக சொத்து இருக்கும். அவ்வளோ பெரிய வீடு கட்டி வச்சுருப்பாங்க. வீடெலாம் இல்லை, பங்களா, அரண்மனை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க தங்க மாட்டாங்க. சதா சஞ்சாரின்னு ஒரு யோகம் இருக்குது. அப்படி சுற்றிட்டு இருப்பாங்க. அதுபோல் அழகான ஒரு மனைவி, அன்பான மனைவி, அழகான குழந்தைகள் இருப்பாங்க. கூட இருந்து அனுபவிக்க மாட்டாங்க. வீட்டில் வேலையாட்களே அத்தனை பேர் இருப்பாங்க. ஒரு ஒரு கல்யாண வீட்டில் இருந்து திடீர்னு 10 பேர், 50 பேர், 100 பேர் வந்தால் அந்த வீட்டில் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சமையல் செய்யலாம், அவ்வளோ இருக்கும். ஆனால் அவங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. அப்படியாக
சுக்கிரன் கேதுடைய சேர்க்கை பண்ணும். அதனால தான் 25% கம்மி பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்த எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. அதனால இந்த மாதம் உங்களுக்கு என்ன நல்லா இருக்குன்னா, உங்க கமிட்மெண்ட் கடமைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. அத ஆனா நீங்க பிளான் பண்ணணும். ஏன்னா ராசியாதிபதி கேதுவோட போய் சேர்ந்திரும்போது, உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு தயக்கம் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, மனசுலயே வச்சுட்டு இருந்தா மறந்து போயிடும். இல்ல வந்து செயல்படுத்த முடியாது. அப்போ இந்த ஜூலை மாதத்துல நான் இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு எழுதுறீங்க ஃபர்ஸ்ட்டு. மாசம் முடியும்போது பாருங்க, டிக் பண்ணிடுங்க. எவ்வளோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணா தான் உங்களால பண்ண முடியும். கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம்னு தாராளமா சொல்லலாம். அப்புறம் வேலையில உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணலாம். பிசினஸ்ல காம்படிட்டர் உங்களுடைய போட்டியாளர்கள சிறப்பா உங்களால கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும். அரசு சார்ந்த அனுகூலம் ஏதாவது வேணும்னு சொன்னா பெற முடியும். இதெல்லாம் சாதகம். கவனமா இருக்க வேண்டிய கேது, சுக்கிரன். அப்ப என்னன்னா, நீங்க மனசு அலைப்பாய விடக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. அதப்போல கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் தேவை. அப்புறம் செவ்வாய் 8ல இருக்கிறனால, ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புன்னா, அங்கேருந்து காது தூரம் விலகி தூரமா நீங்க வந்துடணும். அப்படியாக நீங்க இந்த மாதத்தில கொஞ்சம் நிதானமா இருக்கணும். சண்டை சச்சரவு, வம்பு தும்பு வழக்குகள் அதுக்குள்ள போகாம இருக்கணும். 8ல செவ்வாய் இருக்கிறனால, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. கர்மமே கண்ணா இருத்தல். அப்படி இருந்தா இந்த மாதம் அற்புதம். இந்த மாதத்தின் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்தில நீங்க வந்துட்டு கோயிலுக்கு போறீங்க இல்லையா? அப்படி கோயிலுக்கு போகும்போது, சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் குடுத்துட்டு வாங்க. நீங்க இருந்து பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு பேர் இருந்து, அதுக்கான டைமிங்லாம் ஒத்து வந்தா சரிதான். அப்படி இல்லன்னாலும், இத வந்து நீங்க அபிஷேகத்துக்காக வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கோவிலுக்கு வந்து நல்ல பெரிய முழுக்க தண்ணி அதிகமா இருக்கிற இளநீர் வாங்கி குடுங்க. நல்ல சந்தனம் அத வாங்கி குடுங்க. பன்னீர் குடுங்க. அதுபோல வந்து நெறைய தேன் குடுங்க. நல்ல தேன். சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு வச்சுக்கங்க அப்படின்ட்டு. அந்த அபிஷேக பொடின்னு ஒண்ணு இருக்கும். அத வந்து நல்ல ஒரிஜினலா, நல்ல பொடியா, அந்த திருமஞ்சன பொடி, கதம்ப பொடி அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல சுவாமிக்கு அபிஷேகம் செய்வதற்கான அபிஷேக பொருட்களை கோவில்ல கொடுத்து விடுங்கள். கொடுத்து வாருங்கள். அபிஷேகம் பாருங்கள். ஜூலை மாதம் சாதகமா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஜூலை மாசம் எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கா? என்னெல்லாம் கிடைக்கும்? எதுல கவனமா இருக்கணும்? யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? வேலை கிடைக்குமா? பிசினஸ் எப்படி போகும்? இப்படியாக நிறைய கேள்விகள். குறிப்பாக பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? விருச்சிக ராசிக்கு இந்த கேள்வி இருக்கும். என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேறுமா? அப்படின்னு லைஃப் லாங் அவங்க வந்து நிறைய டைம் அதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். இந்த மாதத்துல உங்களுக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய விஷயங்கள், ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருந்து ராசிய பார்க்கிறது. இத வந்து அனுகூலமான பலன் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அனுகூலமா இருக்கிறது என்னன்னா, குரு 9ஆம் இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறது. அது ஸ்பெஷல். அதன் பிறகு அனுகூலமான பலன் என்னன்னா, மாதம் தொடங்கும்போது 8ல இருக்கிற சூரியன் ஜூலை 16ல 9ஆம் இடத்திற்கு வர்றது. இது அனுகூலமான பலன். இதெல்லாம் வந்து மாதக்கோள்கள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கு. அப்போ இந்த சூரியன் 9ஆம் இடமான கடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 8ல மிதுனத்துல இருக்கார்ல, இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரைட்டா? சுக்கிரன் உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியா இருக்கார் இல்லையா? களத்திர ஸ்தான அதிபதி, களத்திரக்காரகன். அவர் வந்து கேதுவோடு வந்து சேர்றார் இல்லையா? அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்போ இதையெல்லாம் கணிச்சு, நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்கள சொல்லப் போறோம். அந்த பலன் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து ஒரு 70% பலன்கள தாராளமாக சொல்லலாம். 30% எங்க போகுதுன்னா, 8ல சூரியன் இருக்கிற 16 நாள். அதே சேம் டைம் வந்து சுக்கிரன், கேதுவுடைய சேர்க்கை. இதுதான். மத்தபடி இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நாளா உங்களுக்கு தீர்க்க முடியாத உடல் உபாதை ஏதோ இருக்கு. அது இப்ப சரியாகும். இந்த மாதத்துல அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். நல்ல தசாபக்தி நடந்ததுன்னா இந்த மாசத்திலே சரியா போயிடும். இல்லன்னா, அப்பா இந்த வைத்தியம் நம்ம கை கொடுக்க ஆரம்பிச்சுருச்சு. இந்த டாக்டர் நம்ம முதல்லயே பார்க்காம போயிட்டோமே! அப்படின்ற மாரி கரெக்ட்டான ஒரு டாக்டர போய் பார்க்கறது, ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைய சரி பண்ணுது. இதான் ஃபர்ஸ்ட்டு பலனா உங்களுக்கு சொல்லணும். ரொம்ப நாளா கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அத தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கிறது சில பேருக்கு, சில பேரால தீர்க்கவே முடியும். இது வந்து சுய ஜாதகம், தசாபுக்திய பொறுத்தது. அப்போ கடன் பிரச்சனை தீரக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, தந்தை வழியில அதற்கான ஒரு ஆதாய பலன பெறுவீங்க. ஏதோ ஒரு வருமானம் வந்து, அதனால கடன அடைப்பீங்க. சில பேர் வந்து செட்டில்மெண்ட் வேலை செஞ்சு முடிச்சு வரக்கூடிய அந்த செட்டில்மெண்ட்ட வச்சு உங்க கடன அடைப்பீங்க. சில பேர் வந்து
அரசு வங்கியில குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி, மிக அதிகமான வட்டி கொடுக்கக்கூடிய, அப்படி குடுத்தா தீர்க்கவே முடியாதுன்ற கடன அடைப்பீங்க. இந்த ஒரு பலனானது இருக்கு. அப்புறம் குடும்பத்தில இருக்கக்கூடிய பிரச்சனை. கணவன், மனைவி பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இப்ப இருக்கு. நெறைய பேருக்கு இருக்கு. அதில எஸ்பெஷலி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே, இவங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் ஒரே கிரகமா வர்றாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்பந்தமான பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது இப்ப கொஞ்சம் சரியாகும். எதனாலனா குரு வந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால சரியாகுது. அப்போ இந்த மாதத்துல தீரக்கூடிய இதெல்லாம் சொன்னோம். டைரக்ட்டா கிடைக்கக்கூடிய யோகம்னா, ஹையர் ஸ்டடீஸ் உயர்கல்வி பண்றதுக்கு நல்ல காலேஜ், நல்ல யுனிவர்சிட்டி கிடைக்கிறது. வெளிநாட்ல தான் போய் படிக்கணும்னா வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து நேரடியா கிடைக்கக்கூடிய பலன். அதன் பிறகு கிடைக்கக்கூடிய பலன் ஆன்மீக தல யாத்திரை போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தா அது நடக்கும். ஒரு நல்ல பிசினஸ் பண்ற ஒரு பிசினஸ் மேன் விருச்சிக ராசியில இருக்கீங்கன்னா, ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணணும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அத உங்களால செய்ய முடியும். இதெல்லாம் சாதக பலன். கவனமா இருக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். விருச்சிக ராசியில கல்யாணமான கணவன், மனைவி அன்பாக, அனுசரணையாக, ஒற்றுமையாக விட்டு கொடுத்து போணும். இது 1. 2வது விதிகளுக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செஞ்சிடக்கூடாது. அது முக்கியமா இந்த ஜூலை ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி செய்யறதுக்கான ஒரு டெம்ப்டேஷன், வாய்ப்பு, தூண்டுதல் இருக்கும். அத தவிர்க்கணும். மத்தபடி இந்த மாதத்துல உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தக்ஷிணாயன காலம் தொடங்குற ஒரு தருணம். அ அப்புறம் வந்து ஆடி மாசம். அதில முதல் மாசமா வரும். அப்ப இதில என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு கேட்டா, மாலை நேரங்கள்ல ஏதோ ஒரு வழிபாட ரெகுலரா பண்ற மாரி பண்ணிடுங்க. ஒண்ணு பெண்மணியா இருந்தீங்கன்னா, வீட்ல விளக்கேத்துறது. ஏதாவது பூஜைகள் பண்றது அப்படின்னு பண்ணுங்க. அப்புறம் ஆண்களோ பொதுவா எல்லாருமே என்ன பண்ணலாம்னு சொன்னா, அந்த மாலை சன் செட் ஆகுதுல்ல, அப்போ ஒரு மினிமம் 24 மினிட்ஸ் டூ 1 ஹவர். இந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிய வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது புராணங்கள், ஏதாவது சாஸ்திர சம்பந்தமான விஷயங்கள் படிக்கிறது, அல்லது யோகாசனம் செய்வது, தியானம் செய்வது, அப்படி ஒரு விஷயங்கள நீங்க செய்யுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு வந்து ரொம்ப பலன் தரக்கூடியதாக இருக்கும். தனுர் ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னென்ன? பொதுவா உங்களுடைய பிசினஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுமா? வேலையில நல்ல பெயர் கிடைக்குமா? சில பேர்லாம் வந்து வேலை போயிடுமோன்ற ஒரு பயத்தில இருப்பீங்க. அது என்னவாகும்? வேலைய தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? திருமண விஷயங்கள் எப்படி இருக்கும்? மனி ஃப்ளோ எப்படி இருக்கும்? ஹெல்த் எப்படி இருக்கும்? அப்படியான நெறைய விஷயங்கள். எதுலலாம் கவனமா இருக்கணும்? இதெல்லாம் பார்க்கறது தான் மாத பலன், ஜூலை மாத பலன். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்க ராசியாதிபதியா இருக்கக்கூடிய குரு 8ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து நேரடியா பலன் தரக்கூடிய ஒன்று கிடையாது. ஆனா அவர் உச்சமா இருக்கார். அதனால பரவாயில்ல பலன் கிடைக்கும். செகண்டு, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இது வந்து ஒரு யோகமான பலனாக சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய வீட்டிற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் போகும்போது, மேஷத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அப்படின்ற ஒரு நிலை வருகிறது. அதனால அது நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவா எங்க இருந்தாலும், எந்த லக்னம் ராசியா இருந்தாலும் 6ல செவ்வாய் இருந்தா, இயற்கை அசுப கிரகன்ற முறையில 3, 6, 10, 11ல இருக்கிறது சிறப்பு அப்படின்ற ஒரு அம்சம். அதனால 6ல செவ்வாய் இருக்கிறது நல்லது. இத வந்து நேரடியாக உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அம்சமா சொல்லலாம். 3வது இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை மாதத்தினுடைய 16ஆம் தேதி சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். அதுவரைக்கும் சூரியன் 7ல இருக்கார். முதல் 7 நாட்கள் தனியா இருப்பார். அப்புறம் புதன் வந்துருவார். சூரியன் புதனுடைய சேர்க்கை. தர்ம கர்மஸ்தான அதிபதிகளுடைய சேர்க்கை 7ஆம் இடத்துல இருந்து, அதனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் அனுகூலம். பிரதிகூலம், அதாவது சாதகமற்ற தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் சூரியன் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அதன் பிறகு இந்த மாதத்துல பொதுவா அஷ்டமஸ்தானத்துல 4 கிரகங்களுடைய சஞ்சாரம். இந்த மாசம் தொடங்குறதுலேருந்து முடியறதுக்குள்ள 4 கிரகம் அங்க டிராவல் பண்ணிடுது. சஞ்சரித்து விடுகிறது. அது. அப்புறம் 9ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் போய் சேர்றது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரதிகூலமான விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம கணிச்சிருக்கிற பலன்ல உங்களுக்கு எவ்வளோ குடுக்கலாம்னா, ஒரு 65% வந்து இந்த மாதம் உங்களுக்கு குடுக்கலாம். அதுவும் கூட நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அந்த பலனும் கிடைக்கும். சரி, இப்ப என்னென்ன பலன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 8ஆம் இடத்துல நெறைய கிரகம் இருக்கிறதுனால, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன? செல்ஃப் அனலைஸ் அத வந்து நீங்க பண்ணணும். சுய பரிசோதனைன்னு சொல்லுவோம். அத வந்து நீங்க பண்ணணும். நம்ம எங்க மிஸ் பண்றோம்? எதனால நம்மளால படிக்க முடியல? எதனால நம்ம வேலையில நம்ம முன்னேறல? எதனால பிசினஸ்ல முன்னேறல? ஏன் நம்ம ஹெல்த் நல்ல ஆரோக்கியமா இல்லாம கொஞ்சம் வீக்கா இருக்கோம்? எதனால செல்வந்தரா இல்ல? எதனால நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல?
உறவினர்களோடு ரொம்ப மிங்கிள் ஆகி நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி யாருக்கு எது இல்லையோ கட்டாயம் இதில் ஏதாவது ஒன்று தனுராசியில் இருக்கும். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு இருக்கார் இல்லையா, அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் தெரியாத விஷயங்களை கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளக்கூடிய இடம். அதுதான் 8ஆம் இடத்திற்கு உண்டான அம்சம். அதனால தான் இந்த ராகு கேதுகளுடைய உச்சத்தை சொல்லும்போது பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொண்டது விருச்சிக ராசியில் அவங்க உச்சம் அடைகிறாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நிழல் அவங்க வந்து உச்ச பலத்தை அடைகிறாங்க காலபுருஷ தத்துவத்தினர் 8ஆம் இடத்துல. அப்போ அது வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, புனர்ஜென்மம் நான் உயிரை கொடுத்து செஞ்சேன், ரத்தம் செஞ்சு செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் 8ஆம் இடம் தரக்கூடிய விஷயம். அந்த 8ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல உங்களுடைய குறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து விடுபட்டுருவீங்க. உங்களால் அது முடியும். சில பேரால முடியவே முடியாது. தனுராசி என்பர்களுக்கு ஒரு தீய பழக்கம் வந்தால் கட்டாயம் அவங்களால விட்டுற முடியும். அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சீக்கிரமாக விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அந்த விஷயம் உங்களால் முடியும். அதை தெரியப்படுத்துக்கு தான் குரு 8க்கு வந்திருக்கார். அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வரும்போது அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது. 2வது உங்களுக்கு வளர விடாமல் தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டைகளாக இருக்கக்கூடிய பலவீனமான விஷயங்கள், அப்புறம் கடன் சம்பந்தமானது, இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணி ஜெயிச்சு முன்னேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நோயிலிருந்து மீண்டு வரலாம், கடனிலிருந்து மீண்டு வரலாம். பகையை வந்து வெற்றி பெறுவதை விட காம்ப்ரமைஸ் ஆயிடுறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ லீகல் விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த மாதத்தின் பலனாக இருக்குது. அப்புறம் நிறைய வெளியூர் போகிறது, நிறைய சதா சஞ்சாரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறது, அந்த விஷயம் வரும். வெளியூரில் போய் படிக்கிறது, வெளியூரில் வேலை பார்க்குறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது. அதன் பிறகு அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்களுக்காக வாழறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தனுராசிக்கு இயற்கையிலே இருக்குது. இப்போது அது போல் ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலிக்காக, பேரண்ட்ஸ்க்காக, லைஃப் பார்ட்னருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு விரதம் இந்த மாதத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எது முடியுமோ அந்த நாளில் இருக்கலாம், எவ்வளவு முடியுமோ அப்படி நீங்கள் இருக்கலாம். ஏதோ இந்த மாதத்தில் பாருங்கள், இந்த ஜூலை 1லேருந்து 31 வரைக்கும் வரக்கூடியதில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளின்னு இருக்குது. அப்புறம் வந்து ஏகாதசி, சங்கட சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம் வரும். இதில் ஏதாவது ஒரு நாளில் விரதம் அனுஷ்டிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் இந்த மாதத்தில் பலன் தரக்கூடிய வழிபாட்டு முறை. மகர ராசி என்பர்களே, ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா? இதுலையாவது கவனமாக இருக்கணுமா? திருமண யோகம் அப்படின்றது மனவயது அன்பர்களுக்கு இருக்கா? கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஒற்றுமை இருக்குமா? பிரச்சனை இருந்தால் சரியாகுமா? சொத்து வாங்க முடியுமா? பிள்ளைகள் விஷயத்தில் எப்படியா பலன்கள் இருக்கும்? இதில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கணிச்சிருக்கோம், சொல்ல போகிறோம். இதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். மகரம்னு எடுத்துட்டாலே ஃபஸ்ட்டு சுக்கிரன் தான். ராசிக்கு பலன் சொன்னாலும் சரி, மகர லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரி, மகர லக்னம்னு பார்த்துட்டாலே சுக்கிரன் எங்கே இருக்கார்? அதான் ஃபஸ்ட்டு போகும். ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷல் மகரத்துக்கு வந்து சுக்கிரன். அவர் எங்கே இருக்காருன்னா, இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 4 டேஸ் மட்டும்தான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் மாதம் முழுக்க 8ஆம் இடத்துல வரப்போகிறார். 8ல் வர்றது மட்டும் இல்லாமல் கேதுவோடு சேர்ந்து இருக்க போகிறார். அப்போது இந்த 31 நாளில் 4 நாள் தான் சுக்கிரன் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறார். அதுலேயும் குருவோடு சேர்ந்துருக்கார், அதில் புதனோடு சேர்ந்துருக்கார். அதனால் அந்த 4 நாள் ஜூலை மாதத்தினுடைய 1, 2, 3, 4 நாட்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும். எதற்காக பயன்படுத்தணும்னா, பிள்ளைகள் விஷயத்தில் நன்மைகள் செய்கிறதுக்கு, கல்யாண விஷயங்களில் முடிவெடுக்கிறதுக்கு, வேலை சம்பந்தமான விஷயங்களில் பலன் பெறுவதற்கு, மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவர், அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா இதுக்கெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ சுக்கிரன் 4 நாள் நல்லா இருக்கார். அப்புறம் புதன் வந்து இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு சூப்பராக இருக்கார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் 6ஆம் இடத்திற்கு போனாலும் ஆட்சி வீட்டுக்கு போகிறார், நல்லா இருக்கார். அப்புறம் சூரியன் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முதல் 16 நாட்கள் வந்து அற்புதமாக இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 8 கூடிய ஒரு 6க்கு போகிறது நல்லது. செகண்ட் ஹாஃப் தான் 7ஆம் இடத்திற்கு வரார். அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. செவ்வாய் கூட ஓகே தான். உங்கள் ராசிக்கு 4, 11ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனா கூட பரவாயில்லைன்னு சொல்லலாம். இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு வந்து ஒரு பலன்களை சொல்லணும்னு சொன்னால் ஒரு 65 அப்படின்ற அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து கொடுக்கலாம். மகர ராசி என்பவர்களுக்கு பலன்களை சொல்லலாம். என்ன மாதிரி பலன் நடக்கும்?
எதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பலன்கள்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வேலை சம்பந்தமா நீங்க கத்துக்கிறது. உங்க வேலை நீங்க செய்யறதுல ஏதோ சரியா இல்ல. இப்படியே போயிட்டு இருந்தா கன்டின்யூ பண்றது கஷ்டம். முன்னுக்கு வர முடியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாம் செட் ஆவாது. வேற வேலைக்கு போலான்னு முன்னாடி யோசிச்சிருக்கலாம். இப்ப என்ன நடக்கும்னா, எப்படியாவது அத கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன், அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வேலையை திறம்பட நன்றாக உங்களால கற்றுக்கொள்ள முடியும். அந்த விஷயம் சாதகமா இருக்கு. அடுத்து கல்வியில. நீங்க தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து கம்மியா ஸ்கோர் பண்றீங்க, இல்ல அரியர்ஸ் வைக்கிறீங்க. மீண்டும், மீண்டும் அந்த ஒரு சப்ஜெக்ட்ல வந்து உங்களால வெற்றி பெற முடியலன்னா, அத சரி பண்ணணும். ஏதோ உடல் ரீதியான ஒரு பிரச்சனை மீண்டும், மீண்டும் வருது. ஒருத்தருக்கு வந்து தலைவலி ஃப்ரீக்வென்ட்டா வந்துகிட்டே இருக்கும். சில பேருக்கு கால்ல அடிபட்டுட்டே இருக்கும். சில பேருக்கு வயித்து வலி வந்துட்டே இருக்கும். சில பேருக்கு அங்கங்க சுளுக்கு பிடிச்சுக்கும். அதுபோல ஏதாவது ஒரு விஷயம் ரெகுலரா உங்களுக்கு இருக்குன்னா, காரணம் என்ன? தீர்வு என்ன? அத உங்களால தெரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள். மகர ராசியில கணவனோ, மனைவியோ இருந்து, அந்த சைல்டு பர்த் இஷ்யூ அதாவது புத்திரப்பேறு தடை, தாமதம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல பிரச்சனை. அல்லது நீங்களே பிளான் பண்றதுல வந்து சரியா 2 பேருக்கும் ஒத்து போகல அப்படின்ற மாரி இருந்தா, இதெல்லாம் சரி பண்ண முடியும். இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நீண்ட காலமாக உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சொத்து வராம இருக்கு. அப்போ அத பத்தி இப்போ போய் நீங்க பேசலாம். அது நல்லாயிருக்கு. ஏன்னா 6ல சூரியனும், 8ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கும்போது, இந்த பிரச்சனையான சொத்துக்கள டீல் பண்றது. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பலன் தரும். அது எப்பன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 நாட்கள். இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் இதுக்கான விஷயங்கள நீங்க செய்யணும். அது வந்து உங்களுக்கு பலன் குடுக்கக்கூடியதா இருக்கும். அப்புறம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவிற்கு யாரோடெல்லாம் பேசுறீங்களோ, பழகுறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, விளையாடுறீங்களோ, படிக்கிறீங்களோ, ட்ராவல் பண்றீங்களோ, கவனமா இருங்க. மத்தவங்க யாராவது சஜஷன் குடுத்தா எடுத்துக்கங்க. அட்வைஸ் சொன்னா கேட்டுக்கங்க. அதுபோல ஏதாவது ஃபேவர் பண்ணா தாராளமா எடுத்துக்கங்க. கூட இருக்கக்கூடியவங்கள, மேற்சொன்னவங்கள வந்து பகைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் நீங்க இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. அத மட்டும் நீங்க கடைபிடிச்சுட்டீங்க. வீட்ல, வெளியில, எங்க போனாலும் வந்தாலும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல பிரச்சனை ஏதும் கிடையாது. நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஜூலை மாதத்துல மகர ராசி அன்பர்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்கிரன் தான் முக்கியமானவர் சொன்னோம் இல்லையா? ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் வழிபாடு செய்யலாம். அப்புறம் சுமங்கலி பிரார்த்தனை அப்படின்னும், அது தனியா ஒரு செட்டப்பு. நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த தாம்பூலம் குடுக்குறது. அந்த கன்னி பெண்களுக்கு, அந்த மணமான பெண்மணிகளுக்கு தாம்பூலம் சக்திக்கு ஏற்றவாறு. ஒரு கண்ணாடி வளையலோ, ஒரு ஜாக்கெட் பிட்டு, தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி, சீப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க குடுக்கறது. இனிப்பு, வெற்றிலை பாக்கு, பழம், தட்சணையோடு புடவை எடுத்து குடுக்கறது, வெள்ளி பொருட்கள் குடுக்கறது, தங்கம் குடுக்கறது அப்படின்னு அவங்கவங்க சக்திக்கு ஏற்றவாறு குடுக்குறீங்க. அதையே கோயில்ல இருக்கிற அம்பாளுக்கு குடுக்குறீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் அற்புதமாக இருக்கும். கும்பராசி என்பர்களே, ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்னென்ன ஏற்படப் போகிறது? கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? குறிப்பாக ஜூலை மாதத்துல கடன் பிரச்சனை தீருமா? ஒரு சொத்து வாங்குவதற்காக கடன் கிடைக்குமா? லைக் வந்து ஹோம் லோன் கிடைக்குமா? அப்புறம் கேஸ் ஏதாவது இருந்தா அது வந்து சாதகமா தீர்ப்பாகுமா? வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாமா? வேலை மாற்றம் செய்யலாமா? வீடு மாற்றம் செய்யலாமா? இப்படி நிறைய பலன்கள் உங்களுக்காக கணித்து வைத்திருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்வது தான். மேலும் இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன என்பதை பார்ப்பது தான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ராசிக்கு சூரியன் 5, 6ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். அவர் வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி. 2வது புதன் வந்து 6, 5ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார் 5ஆம் அதிபதி. சுக்கிரன் 6, 7ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். அவர் வந்து சுக பாக்கியாதிபதி. இதெல்லாம் வந்து இந்த மாதத்துல மாதக்கோள்கள் ஒன்றி செவ்வாயை பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல ஸ்திரமா இருக்கார். இதை வைத்து தான் பலன்களை கணிச்சிருக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 70% நல்ல பலன்கள் தரக்கூடியதாக அமைகிறது. ஃபர்ஸ்ட்டு வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வர்றது. 7க்குடையவர் 6க்கு வரார் அப்படின்னு எடுத்துட்டா, அது வந்து அவ்வளோ சாதகமான பலனா எடுத்துக்க முடியாது. பொதுவா சூரியன் 6ல இருக்கிறது நல்லதா? மாத பலன்கள பார்க்குறோம் இல்லையா? அது நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த மாதத்தினுடைய 2ண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு சூரியன் 6ல இருக்கிறதுனால, தடைப்பட்ட காரியங்கள செய்யலாம். அதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வர முடியாம இருக்கக்கூடியவங்க மீண்டு வரலாம். இந்த பலன்கள குடுக்கும். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறலாம். சத்துருக்கள ஜெயிக்க முடியும்.
வெளியில இருந்தாலும், உள்ள இருந்தாலும். அதாவது உடல் உபாதை இருந்தா சரி பண்ணிக்கலாம். நல்ல வைத்தியம், நல்ல விஷயங்கள் டாக்டர்லாம் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் தெரிய வருவாங்க. கடன் பிரச்சனை இருந்தா சரி பண்ணலாம். வழக்கு வியாஜ்யங்கள் இருந்தா காம்ப்ரமைஸ் பண்றது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கும். வாங்கிய சொத்து ஏதாவது வில்லங்கமா இருக்கு. வாங்கியும் கூட அனுபவிக்க முடியல. இந்த டைம்ல நான் வாங்கியிருக்கக்கூடாது. ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன், அவசரப்பட்டுட்டேன் அப்படின்ற மாரி யாராவது இருந்தீங்கன்னா, அதெல்லாம் சரி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கு. எதனாலன்னா 6ல சூரியன் இருந்து, அந்த சூரியனோட குரு சேர்றார். குரு வந்து 2, 11ஆம் இடத்திற்கு அதிபதி. உங்க பணம் வேற ஒருத்தர்ட்ட போயிடுச்சு. அத மீட்கறதுக்கான வழி உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மத்தியஸ்தர, ஒரு முக்கியமான நபர, அது சம்பந்தமான நிபுணர நீங்க வச்சுக்கிட்டு, இழந்த செல்வங்கள மீண்டும் அடையறதுக்கான முயற்சிய, ஆரோக்கியத்த அடையறதுக்கான முயற்சிய செய்யலாம். இது வந்து பிரதானமான பலனா சொல்லலாம். அப்புறமா புதன் 6ல இருந்து 5ஆம் இடத்திற்கு வர்றார் இல்லையா? அப்போ கல்வி சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பா இருக்க போகுது. கும்பராசியில இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து இப்போ 10த் முடிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, இப்போ +1 போய் சேர்ந்து அந்த இந்த வருஷம் ஆரம்பிக்கிற டைம் ஆரம்பிச்சு இப்போ தான் லேட்டஸ்ட்டா இருக்கு இல்லையா? அப்போ ஆரம்பமே பிரைட்டா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா அவங்களால படிக்க முடியும். அப்புறம் +2 முடிச்சுட்டு ஒரு காலேஜ்ல சேரணும்னு சொன்னா, நல்ல கல்லூரி கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொன்னா, வேறு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் அங்க தங்கியிருந்து படிக்கிறதுக்கான வெளி மாவட்டமோ, மாநிலமோ, நாடோ போறதுக்கான அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. அது தசாபுக்தி தீர்மானம் பண்ணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போறீங்க அப்படின்றத பொறுத்து. இதெல்லாம் வந்து புதனால ஏற்படுது. சுக்கிரன் 6, 7ல இருக்கார் இல்லையா? 2மே உங்களுக்கு நேரடியான பலனாக சொல்ல முடியாது. அப்போ நீங்க ரொம்ப சுகவாசியா இருக்கிறது, பாக்கியமா, அதிர்ஷ்டமா ஏதாவது பலன் அடையிறது அப்படின்றது இந்த மாதத்துல குறைவாகத்தான் இருக்கு. இல்லன்னே சொல்லலாம். ஏன்னா, சுக்கிரன் வந்து ரொம்ப பிரதானமான ஒரு கிரகம் கும்பராசிய பொறுத்தவரைக்கும். அடுத்து புதன சொல்லலாம். அப்புறம் சனி. சனி வந்து ஆண்டுக்கோளா போயிட்டார். அவரு மீனத்துல இருக்கும்போது என்ன பலன்றத நெறைய நம்ம பார்த்துட்டோம். அதனால புதன், சுக்கிரன் பத்தி நம்ம பேசும்போது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பலன் தர முடியாத ஒரு நிலையில இந்த மாசம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, திருமணமானவர்கள் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு குடுத்து ஃப்ளெக்சிபிளா போற விஷயத்த கடைப்பிடிக்கணும். இன்னொரு பலன் உங்களுக்கு செவ்வாயினால ஏற்படுகிறது. 4ல செவ்வாய் இருக்கார், 10ஆம் இடத்த பார்க்கிறார். ஒரு அசுப கிரகம் கேந்திரத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நீங்க வந்து ஒரு வாடகைக்கு வீடு தேடுறீங்கன்னா அமையும். ஒரு மண்ணு வாங்கணும், ஒரு மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அமையும். வாங்கிய மனையில வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணலாம். அதுக்கு ஒரு லோன் வேணும் அப்படின்னு சொன்னா, அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள். கவனமா இருக்க வேண்டிய ஒரே விஷயம், சுக்கிரன் 6ல, அப்புறம் சுக்கிரன் கேதுவுடைய சேர்க்கை 7ல, 7ஆம் அதிபதி 6ல. இந்த காம்பினேஷன் என்ன பண்ணும்னு சொன்னா, ராசியில வேற ராகு இருக்கார். அப்போ ஏதாவது ஒண்ணுத்துல உங்கள மாட்டி விடுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வரும். மாட்டிக்கொள்ளக் கூடாது. ஏதாவது புதுசா ஒரு தீய பழக்கத்த கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கஷ்டம். எதிர்பாலினத்தவர் சம்பந்தமான ஒரு ஆசை, சிற்றின்பம், தூண்டுதல் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா கஷ்டம். அதனால இதுல கவனமா இருந்தா போதுமானது. இந்த மாதம் பிரச்சனைகள தீர்க்கலாம். கல்வியில சிறப்பா இருக்கலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சேர்க்கலாம். இதெல்லாம் அனுகூலமா இருக்கு. வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துல சனி, ஞாயிற்றுக்கிழமையில மாலை நேரங்கள்ல சனிக்கிழமை உங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நரசிம்மர போய் பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்குதுன்னா, பைரவர போய் தரிசனம் பண்ணுங்க. ஒவ்வொரு சனி, ஞாயிறுலயும் அல்லது எந்த சனி, ஞாயிறு முடியுமோ அத வந்து செய்யுங்க. ஜூலை மாதம் சாதகமா இருக்கும். மீனராசி அன்பர்களே, ஜூலை மாதம் எப்படி இருக்கப் போகிறது? ஜூலை மாதத்துல கிடைக்கக்கூடிய ஆதாயமான, அனுகூலமான நல்ல பலாபலன்கள் என்னென்ன? கவனமா இருந்து தவிர்க்க வேண்டிய பிரச்சனைக்குரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? பிள்ளைகளுக்கு கல்வி, திருமண விஷயங்கள் யோகமாக அமையுமா? மீனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்குமா? தொழில் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? சொத்து வாங்க முடியுமா? இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம கணிச்சிருக்கோம். அதுதான் மாத பலன்கள், ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாதத்துல மீனராசி, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார் இல்லையா? இவரோடு புதன், சூரியன், சுக்கிரன்னு சொல்லக்கூடிய 4 கிரகம் 5ல டிராவல் பண்ணும். ஒரே டைம்ல கிடையாது. அது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டதா இருக்கு. இதை வைத்தும் 3ல செவ்வாய் இருக்கிறது. அதை வைத்தும் இந்த மாதத்துல உங்களுக்கு நம்ம பலன்கள கணிச்சிருக்கோம் இல்லையா? அது வந்து உங்களுக்கு 75% பலன்களாக இருக்கிறது. எப்படின்னா, குரு வந்து 5லேருந்து ராசிய பார்க்குறார். அவர் ஆண்டு கிரகம். அவர பத்தி நெறைய நம்ம பார்த்துட்டோம். ஓகே. அதற்கு அடுத்ததா,
இந்த 5ஆம் இடத்துல சூரியன் 4, 5ல இருக்கார் இல்லையா? சூரியன் 4ல இருக்கும்போது 10ஆம் இடத்த பார்ப்பார். சூரியன் 4ல இருக்கிறத நேரடி பலனாக சொல்லல. ஆனா, அவரு 4ல இருந்து 10 பார்க்கறதுனால, வேலை சம்பந்தமாக நீங்க வந்து அந்த வேலைய பெறுவது, வேலைய தக்க வைத்துக் கொள்வது, உயர் அதிகாரி வந்து பாராட்டும்படியாக நீங்க வேலை பார்க்கறது. அது முடியும். ஏன்னா ராசியில வேற சனி இருக்கார். குரு வந்து ராசியாதிபதி ராசிய பார்க்கிறார். அப்போ ஒன்றை மெனக்கெட்டு கற்றுக்கொண்டு, கடுமையாக உழைத்து, போராடி பாடுபட்டு, எப்படியாவது நல்ல பேர் பெறணும். அது முடியும். ஈஸியா நல்ல பேர் கிடைக்குதா? அந்த மாரி டைம் இப்ப இல்ல. அப்போ வேலையில நல்ல பேர் கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ இந்த மாசத்துல உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னா, நீங்க செலக்ட் ஆவீங்க. அப்புறம் போட்டித் தேர்வுகள் எழுதி செலக்ட் ஆகணும்னு சொன்னா, அதையும் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த பலன் முதல்ல சொல்லலாம். 3ல செவ்வாய் இருக்கார். செவ்வாய் வந்து தன பாக்கியாதிபதி. அவர் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இந்த ஜூலை மாதத்துல. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னா, என்ன விஷயத்தெல்லாம் நீங்க வந்து நம்பிக்கையோடு தொடங்குறீங்களோ, அத வந்து செஞ்சு முடிக்கலாம். அந்த முயற்சி, அதுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கு. சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. இது வந்து சகோதரம்னு சொன்னா 2 விஷயங்கள எடுத்துக்கலாம். சகோதர காரகன்னு சொல்லி செவ்வாய சொல்றது ஜோதிட சாஸ்திரம். காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம் சகோதரஸ்தான அதிபதியாக புதன் வரார். அத விட எப்படி சொல்லுவோம்னா, புதன் வந்து இளைய சகோதரம், சனி வந்து மூத்த சகோதரம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனின்றதுனால. அப்போ இதுல 11ஆம் அதிபதி சனி அப்படின்னு சொல்றவர் ராசியில இருக்காரு. அந்த புதன் வந்து ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. செவ்வாய் 3ல இருக்காரு. சகோதரர்களோடு சேர்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல் வந்து உங்களுக்கு பலன்கள பெற்றுத்தரும் அப்படின்ற மாரி சொல்லலாம். அடுத்ததாக 5ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் சம்மந்தப்படுதுன்றோம் இல்லையா? அப்போ மீன ராசியில இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அந்த புத்திர பேர் சம்மந்தமா பிளான் பண்றது. அது சம்மந்தமா இப்போ உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும், அவங்களுக்கு நல்ல இடத்துல படிக்க வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கணும். பள்ளி, கல்லூரியில அது கிடைக்கும். பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்கள் பார்க்குறீங்க, தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது, இப்போ பார்க்கக்கூடாது, தப்பா எடுத்துரு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. 5ஆம் இடம் எப்படி இருக்கோ அதான் பிள்ளைகளுக்கு. ராசி வந்து நீங்க. 5ஆம் இடம் உங்க பிள்ளைங்க. அப்படின்ற மாரி வரும். 9ஆம் இடம் உங்களுடைய தந்தையை குறிக்கும். 4ஆம் இடம் அம்மா, 7ஆம் இடம் மனைவி, 2ஆம் இடம் பொதுவா குடும்பம்னு அந்தந்த இடம் பலமா இருந்தா அவங்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள செய்யலாம். அப்போ பிள்ளைகளுக்கான திருமண விஷயங்கள நீங்க கையில எடுக்கலாம். அது உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. 6ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் சேர்றாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு பெருசா வந்து பிரச்சனை இல்ல. சுக்கிரன் வந்து பொதுவா கலத்திர காரகன்னு சொல்றோம். உலகியல் இன்பங்கள், சுகபோகங்கள், உல்லாசம், ஆடம்பரம் இதுக்கெல்லாம் சொல்றோம். ஆனாலும் அவர் வந்து அஷ்டமாதிபதின்ற முறையில 6க்கு வரார். கேதுவோட சேர்றாருன்றதுனால, அது ஏற்கனவே ஜென்ம சனி இருக்கிறனால ஆசைகள் குறைவா இருக்கும். அப்போ உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இப்படியாக இந்த மாத பலன்கள் இருக்கு. அப்போ மிக முக்கியமாக ஒரு பலன் சொல்லணும்னா, பூர்வீக சொத்து. அது கைக்கு வரதுக்கான முயற்சி செய்யலாம். ஆனா செவ்வாயும் 3ல இருக்கார் இல்லையா? 12ல ராகு இருக்கார் இல்லையா? அப்போ முயற்சி செய்து பூர்வீக சொத்த அடையலாம். அந்த ஒரு பலன் உங்களுக்கு சொல்லலாம். இடமாற்றம், வெளியூர், வெளிநாடு பயணங்கள் வந்தா ஏற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் இந்த மாதத்துடைய பலன். இந்த மாதத்துல வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதத்துல விநாயக பெருமான், ஆஞ்சநேய சுவாமி. பிள்ளையாருக்கு எங்கேயாவது கணபதி ஹோமம் நடக்குதுன்னா போய் கலந்துக்காங்க. ஆஞ்சநேய சுவாமிய வந்து நல்லா பிரதட்சணம் பண்ணி வர முடியும் அப்படின்னா, அத வந்து செய்யுங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஜூலை மாதம் சாதகமா